ஹலோ ஃபெலா, இந்த டீபங்கிங் சீரீஸை நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து என் இன்பாக்ஸ் இப்பதான் களை கட்டியிருக்கு. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிவியலே இல்லாம ஆனா அறிவியல்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்களும் எனக்கு அமுச்சு வைக்கிறீங்க. அது எல்லாமே எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி ஒவ்வொருத்தரையும் ட்ரில் பண்ணி உள்ளுக்கு திறந்து பார்த்தா என்னடா இது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. எல்லாரையும் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஸ்கேம்ன்றதை ட்ரில் பண்ணி டிசெக்ட் பண்ணி பார்த்தோம். நம்மளோட பேஜோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெய்லி காலையில் வந்துட்டு நான் ஸ்டோரி போடுவேன். சும்மா ரேண்டமாக ஒரு கோட்ஸ் வந்துட்டு ஸ்டோரி போடுவேன் ஒரு மோட்டிவேஷனுக்காக. அந்த மாதிரி போட்டுட்டு நான் பாட்டுன்னு என் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு ஃபாலோவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி சிமிலரான ஒரே ரீலையே ஒரு 2-3 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி என்ன ரீல்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான ரீலா இருந்துச்சு. இப்போ நாம எங்க உள்ள வரோம், இது காமன் மேனோட பாயிண்ட்ல இருந்து எப்படி தெரிய வருதுன்னா, அப்போ இவ்வளவு நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டூத் பேஸ்ட் வேஸ்டா இல்லைன்னா பாய்சனா இல்லைன்னா வந்துட்டு இவங்க காமிக்கிற இந்த டூத் பேஸ்ட் தான் பெஸ்டா இல்ல பெட்டரா அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து கொடுக்குது. என்னடி சொல்ற? அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க சொல்ற டூத் பேஸ்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்குவோம். காமன்லி யூஸ்டு டூத்பேஸ்ட் அப்படின்னு போடுறோம். முதல்ல வரது வந்துட்டு நம்ம கோல்கேட் அண்ணா. கோல்கேட்டு, க்ளோஸ்அப், பெப்சோடன், சென்சோடைன், ஓரல்-பில பேஸ்ட் இருக்கா எனக்கு தெரியல, மேஸ்வாக்கு, டாபர் ரெட், ஹிமாலயன் சால்ட், இதெல்லாம் தான் அவங்க லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு கோல்கேட்டோட இன்கிரீடியன்ஸே பார்த்துருவோம். கோல்கேட் டூத்பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ், அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ்க்கே போயிடும் டேரக்டா. கோல்கேட் கிட்ஸுக்குள்ள போய் பார்ப்போம். இதுக்குள்ள போய் பார்த்தா ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் சோடியம் ஃப்ளூரைட் 0.24%. அதுக்கடுத்து இன்ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் சார்பிட்டால், வாட்டர், ஹைட்ரேட்டட் சிலிக்கா, பெக், 12 செல்லூஸ் கம், சோடியம் லாரல் சல்ஃபேட், ஃபிளேவர், சோடியம் சாக்கரைன், மைக்கா, டைட்டானியம் டை ஆக்சைடு, எஃப்டி அண்ட் ப்ளூ நம்பர் 1. சார்பிட்டால் ஃபைலா, இதுல என்ன மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மைக்கா எனக்கே கொஞ்சம் மைக்கான்றது வந்துட்டு அந்த டியூப்ல இருக்கிறது சொல்றேன். எஃப்டிசி ப்ளூ நம்பர் 1ன்னா என்னது? ப்ரொவைட்ஸ் கலரிங் டு த ப்ராடக்ட். ஸோ கலர் போடுறான். டைட்டானியம் டை ஆக்சைடு ஒய், அதுவும் கலரு. ஸோ பெக்-12 ஹியூமன்டன்ட்டு. இப்போ பேஸ்ட் வந்துட்டு காஞ்சிராமல் இருக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்க இந்த சிலிக்காவும் பெக்-12ம். ஸோ அதை டியூப்லேயே அந்த பேஸ்ட்டை கட்டிக்காமல் அதோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வரணுன்றதுக்காக கொடுக்கப்படுற விஷயங்கள். ஸோ மெயினாக ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இதில் என்னது? சோடியம் ஃப்ளூரைடு தான். ஸோ கோல்கேட் கிட்ஸு டூத் பேஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்கு. 2 to 5 years பேஸ்ட்லாம் வந்துட்டு 70 ரூபா தான் இருக்குது. குட்டி பேஸ்ட்லாம் 70 ரூபா தான்ன்ற மாதிரி கணக்கு. ஸோ இது வந்து கிட்ஸ் பேஸ்ட்டு. அடல்ட் பேஸ்ட் பார்த்துருவோமா? கோல்கேட் பேஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 100 கிராம் பேக்கெட்டே 60 ரூபா தான் நார்மல் கோல்கேட்டு. அப்படியே பெப்சோடன்ட்ட போவோமா? செகண்ட்ல என்ன கொடுத்துருந்தாங்க? க்ளோஸ்அப் நான் பேஸ்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். அது ஒரு ஜெல்லு அண்ட் அப்ரேசிவ்ஸ் அதில் அதிகம். அதனால நான் க்ளோஸ்அப் யாருக்குமே ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நானுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. பெப்சோடன்ட் பார்த்தீங்கன்னா 2-in-1, அது 60 rupees அப்படின்னா இது 65 rupees இருக்கு. இப்போ நம்ம பெப்சோடன்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளேயே போகிறோம். அந்த வெப்சைட்டுக்குள்ள அவன் என்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். இன்கிரீடியன்ஸ் ஓகே, வாட்டர், சால்பிட்டால், கால்சியம் கார்பனேட், ஹைட்ரேட்டட் சிலிக்கா, எஸ்எல்எஸ், ஃப்ளேவர், பெக். ஓகே, இவன் கால்சியம் கார்பனேட்டை யூஸ் பண்றானோ? சோடியம் மோனோஃப்ளோரோபாஸ்பேட். மேஜரா ஒரு டூத் பேஸ்ட் நல்ல டூத் பேஸ்டா இல்லையா அப்படின்றது அதோட ஃப்ளூரைட் கண்டென்ட்டை தான் பார்க்கணும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற பேஸ்ட்ல எல்லாத்துலயுமே 1000 ppm இருக்கும் ஃப்ளூரைட். அதே வந்து கிட்ஸ் பேஸ்ட் பாத்தீங்கன்னா 500 ppm இருக்கும். சில இதுல வந்து 650 ppm இருக்கும். இதுதான் நார்மல் ரேஞ்சு. இதுதான் கைட்லைன்ஸ் படி இருக்கிற ரேஞ்சு. இப்போ 1500 ppm யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொத்த வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசஸ் போட்டிருக்காங்க, பிராக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, இல்லைனா வந்து நிறைய இம்ப்ளான்ட்டு, நிறைய ஆர்டிஃபிஷியல் கேப்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் அக்குமுலேஷன் அதிகமாக ஆகும். ஃபுட் அக்குமுலேஷன் அதிகமாக ஆச்சு அப்படின்னா சொத்த வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சொத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படியே அரெஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக கொடுக்குற ஒரு பேஸ்ட் தான் லைக் ஹை ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டினுடைய விவரங்கள். இவர் சொன்ன பேஸ்ட்ல என்னதான் அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். இவர் ரெக்கமெண்ட் பண்ண பேஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல சென்சோடைன் ப்ரோனாமல் 12 அப்படின்னா கூட 60 கிராம். 60 கிராம் பேஸ்ட் கிட்டத்தட்ட 3600 ரூபாய். சூப்பர். ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் ஃப்ளூரைட்,
இன்ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அதே தான். பெக் 12 அதில், இதில் பெக் 8, சோடியம் சாக்கரைடு எல்லாம் அதே தான். ஸோ எல்லாமே அதே தான். இதில் நீங்கள் என்ன பொட்டாசியம் நைட்ரேட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பொட்டாசியம் நைட்ரேட் டீசென்சிடைசிங் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது வந்துட்டு சென்சோடைனில் ப்ரோனாமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இது ஒரு டீசென்சிடைசிங் பேஸ்ட். இதுவுமே நார்மல் யூஸுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. உங்களுக்கு ஹை சென்சிட்டிவிட்டி இருக்குது, பல்லு தேய்மானம் இருக்குது அப்படின்னா டென்டிஸ்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் டீசென்சிடைசிங் பேஸ்ட்டே யூஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய பேஸ்ட் இருக்குது. இதை விட கம்மியான விலையில் எஃபெக்டிவான பேஸ்ட்டே நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பேஸ்ட்டுக்கு 4000 ரூபாய் அதிகம் தாங்க. அடுத்து ஹலோ டிராகன் டேசில் டூத்பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்குல்ல, கிட் டிராகன் ஹலோ ப்ராடக்ட். ஏங்க இது ஃபுல்லாவே ஏதோ புது கம்பெனி இறங்குது போல. ஏதோ அமெரிக்காக்காரன் போல் இருக்கு. டாலர்ஸ்ல இருக்கு. $5 கன்வர்ஷன் போடுவோமா, USD to INR 5.99, கிட்டத்தட்ட 500 ரூபாய். 60 ரூபாயில முடிக்க வேண்டிய விஷயத்த 500 ரூபாய்க்கு கொண்டு வரான். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஓகே, நன்று. ஆனா இந்த பேக்கிங்லாம் பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. ஒரு மாதிரி ப்ரீமியம் பேக்கிங்கா இருக்கு. அதனால தான் இவ்வளவு விலை. டேய், இவனுங்கள்லயே இருக்குடா 7.99, 6.99லாம் இருக்குடா. அதெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட 1000 ரூபாவா ஒரு பேஸ்ட். வாவ். இவனுங்க டை ஃப்ரீன்னு சொல்றதுல என்ன ஆகுதுன்னா, மீதி பேஸ்ட்ல எல்லாம் ஏதோ டை போடுற மாதிரி இவனுங்க இது பண்றானுங்க. அது ஆக்சுவலாக பை ரூலே வந்து டூத்பேஸ்ட்டில் டைஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து க்ளோஸ்அப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஒயிட் பேஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. க்ளோஸ்அப் மாதிரியான கலர்ஃபுல் பேஸ்ட்டில் டை போடுவானுங்க 100%. ஸோ அதனால தான் நான் க்ளோஸ்அப் வேணான்னு சொல்கிறது. இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா சோடியம் ஃப்ளூரைடு இருக்குது, தேவையானதான். அதே 0.24. அதுக்கடுத்து இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் சார்பிட்டால், பியூரிஃபைட் வாட்டர், ஹைட்ரேட்டட் இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் 100 கிராம் பேஸ்ட் வந்துட்டு 60 ரூபாய்க்கு வாங்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக காசு இருந்துச்சுன்னா 20 கிராம் பேஸ்ட்டு, 30 கிராம் பேஸ்ட்டு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இதில் கொடுமை என்னன்னா, இன்க்ரீடியன்ஸ் வேற இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரே இன்க்ரீடியன்ஸ், வெறும் பேக்கேஜிங் மட்டும், ப்ரீமியம் பேக்கேஜிங், பிராண்ட் நேமு, அது மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு கிளாஸுக்கு மேலே ரேபேன் ஸ்டிக்கர் ஒட்டினா வேல்யூ ஏறும் பார்த்தீங்களா? இந்த பிராண்டிங் சைக்காலஜியை வச்சு இவனுங்க வேலை பார்க்குறானுங்க.